வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 512வது வாரம் வெற்றிகரமாக உங்களுடைய ஆதரவால் நேயர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகளுக்கு எப்பொழுதும் மனமார்ந்த நன்றி. வேந்தர் டிவி நிறுவனத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அதேபோல் விளம்பரதாரர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இத்தனை ஆண்டுகளுக்கு இத்தனை வாரங்களாக தொடர்ச்சியாக எங்களுக்கு பேராதரவு கொடுக்கக்கூடிய நேயர்களுக்கும் வேந்தர் டிவி நிர்வாக தலைவராக இருக்கக்கூடிய ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும், CO மேடம் அவர்களுக்கும், டைரக்டர் பிரேம் மற்றும் கேமராமேன்கள், டெக்னீஷியன்கள், எடிட்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள், இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஒவ்வொரு வாரமும் அப்லோடு செய்யக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நன்றிகள். நிறைய கேள்விகள். ஆவணி மாதம் பலன்லாம் பார்த்து விட்டோம். இந்த வாரம் 25/8/2025 முதல் 31/8/2025 வரை, ஆவணி மாதம் 9 முதல் ஆவணி மாதம் 15 வரை, மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்போம். அதற்கு முன்பாக நிறைய கேள்விகள். எல்லா கோயில்லையும் இப்படி கூட்டம் நிரம்பி வழியுது. திருச்செந்தூரில் ஒரே அடாவடியாக இருக்கு. திருவண்ணாமலையில் ஒரே பிரச்சனையாக இருக்கு. எந்த கோயிலையும் சாமானியர்கள் நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு வர முடியலையேன்னு நிறைய பக்தர்கள், நிறைய கேள்விகள். எப்பயுமே அப்படி தான். ஒரு கோயில், அந்த காலத்தில் கட்டிய கோயில்கள் அந்த காலத்துக்கு ஏற்றவாறு, மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு, இப்போ சென்னை மாநகராட்சி இருக்குது. வெள்ளைக்காரர்கள் போட்ட ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் இருந்தது. அந்த காலத்தில் 15 லட்சம் பேருக்கு 20 லட்சம் பேருக்கு இருந்த காலத்தில் போட்டது. இப்போ சென்னை மாநகராட்சியில் 1.5 கோடி பேர் இருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் மாற்றின்னு இருக்கணும். கொள்ளளவு, பைப் அளவெல்லாம் எப்படி, ஏன் செல்வி ட்ரைனேஜுக்கு போயிட்டாருன்னா அப்படி கிடையாது. மக்களுக்கு எளிதாக புரியணும். கோயிலில் அப்படி தான். ஒரு 50,000 பேர் 20,000 பேர் வரக்கூடிய இடத்துல 5 லட்சம் பேர் வந்தால் எல்லாருக்கும் சாமியை பார்க்கணும். எல்லாரும் சாமியை நின்று பார்க்கணும். அதில் விஐபி ஒரு பக்கம், விவிஐபி ஒரு பக்கம், இடைத்தரகர்கள் ஒரு பக்கம். அரசாங்கத்தை குறை கூறியே பிரயோஜனம் இல்லை. மக்கள் தான் இப்போ எல்லாமே மீடியாக்கள். அதில் இப்போல்லாம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம், ஏதாவது ஒரு ஊழல்கள் நடக்குதுன்னா உடனே ஒரே பொங்குறீங்க. பொங்கி பேசுகிறதுனால நமக்கு கொண்டு வந்து செல்லக்கூடிய கருத்து போய்டும். அந்த சமயத்தில் நிதானமாக படம் பிடித்து அழகாக எடிட்டிங் பண்ணி பாருங்கள் மக்களே, இது போல் இந்த டைமில் இந்த ஏரியாவில் இந்த பிரகாரத்துக்கு முன்னாடி இவர் எப்படி இப்படி பண்ணுறாரு பாருங்கள், இது ஏன் அதிகாரிகளுக்கு தெரியல, இது போல் பொறுமையாக நின்று வீடியோ போடுங்க. இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் சொல்கிறது இல்லை, உங்களுக்காக தான் பேசுகிறோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சரி பண்ண முடியும். அரசாங்கமே சரி பண்ண முடியாது, போலீஸே சரி பண்ண முடியாது. இது போல் 4 பேர் மக்கள் எடுத்து, ஏன்னா பப்ளிக்காக நடக்கக்கூடிய விஷயம். அதே போல் மக்கள் எல்லோரும் கோரிக்கை வைக்கணும். என்ன கோரிக்கை வைக்கணும்? இப்போல்லாம் கோயிலுங்களுக்கு செல்ஃபோனை எடுத்துன்னு போகக்கூடாதுன்னெலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். செல்ஃபோனை இங்கே வச்சுட்டு போகணும், செல்ஃபோனுக்குன்னு ஒரு இடம், செல்ஃபோனை கிழக்கு வாசலில் வச்சிடுறோம். நம்ம கோயிலை முடிச்சுட்டு மேற்கு வாசல் வழியாக போனாலும் திருப்பி கிழக்கு வாசலில் தான் செல்ஃபோனை எடுக்க வேண்டியது இருக்குது. உடனே சொல்லலாம், அதி புத்திசாலிகள், செருப்பை வச்சுட்டு போகிறல்ல, அதை எடுக்கிறதுக்கு வருவல்ல. கரெக்ட் ஐயா. செல்ஃபோன்ன்றது கம்யூனிகேஷன். எதுக்கு? கோயிலில் இருக்கோம், நமக்கு ஒரு பிரச்சனை, உடனே நம்ம சொந்தக்காரங்களையோ ஃப்ரெண்ட்ஸையோ கூப்பிட்றதுக்கு உதவும்ல. ஏதோ கோயிலில் இருக்கிற சாமி இது வரைக்கும் வெளி உலகத்துக்கு வந்ததே இல்லாத மாதிரியும், செல்ஃபோன் உள்ளே இருக்கட்டும், பேக்கெட்டில், பேக்கில் இருக்கட்டும்,
வெளியில் எடுத்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் போடுங்க. வெளியில் எடுத்து பயன்படுத்தினா ஃபோனை பிடுங்கிடுவோன்னு சொல்லுங்கள். அது கௌரவமாக இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு கோயிலில் குத்தகை கொடுத்துருக்கோம், அந்த கேமராமேன்களை வச்சு தான் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு அது உங்கள் வருமானம், அதிலெல்லாம் நாங்கள் வரலை. ஆனால் மக்களுக்கு ஃபோன்ன்றது இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம். திருப்பதியில் இருக்கிற கெடுபிடி தான். திருப்பதிக்காரர்களுக்கு புத்தி இல்லைனால எல்லாருக்கும் புத்தி இல்லாமல் ஆகிட முடியுமா? திருப்பதிக்காரர்கள் துட்டை வாங்கி மக்களை இங்காலேயே விடுறது அங்காலேயே விடுறது. 10,000 ரூபாய் டிக்கெட்டை போய் காலையிலே வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போ என் நண்பர் இன்றைக்கி ஒரு ஃபோன் பண்ணேன். ஒரு டாக்டர் நண்பர் போயிருக்கார் காலையில் 10,000 ரூபாய் டிக்கெட்டு காலையில் வாங்கிட்டு ஈவினிங் மத்தியானம் தரிசனம்னு ஒரு சிஸ்டம். போன பிறகு தெரியுது முதல் நாளே 12 மணிக்கு கவுண்டரை ஓப்பன் பண்ணி 800 பேருக்கு கொடுத்துட்டாங்க, இப்போ கிடையாதுன்னு. பாருங்கள், யாரும் கேட்க முடியாது. சந்திரபாபு நாயுடு வந்தாலும் கேட்க முடியாது, YSR ஜெகன் வந்தாலும் கேட்க முடியாது. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்யக்கூடிய வேலைகள் பெருமாளுக்கு மேலே அவர்கள். இதில் மந்திரிகளையோ முதலமைச்சரையோ குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக குழு செய்யக்கூடிய குழப்பங்கள் தான் இந்த கோயிலெல்லாம் இவ்வளோ பிரச்சனை. நம்ம உடனே அவங்கள தானே திட்டுவோம். இப்போ காசியில் பிரச்சனையானாலும் அதிகாரிகள் தான், அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக குழுவினர் தான். பாம்பேயில் சித்தி விநாயகர் கோயிலில் நடந்தாலும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் தான். இதில் எங்கேருந்து மந்திரிங்க வருவாங்க? என்ன பிரச்சனை? அந்த அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் சொன்னால் கேட்கறது கிடையாது. இதுதான் மேட்ரு. இதை தான் கவர்மெண்ட்டு சரியாக கண்டிக்கணும். ஸ்பெஷல் டீம் போடணும். பெரிய பெரிய கோயிலுங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் டீம் போடணும். அந்த ஊர் மக்களை வச்சே போடணும். அதுக்கு ஒரு அதிகாரியை போட்டு எல்லா ஏரியாவிலும் இருந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு கழிப்பிட வசதி இருக்கா, வரக்கூடிய பக்தர்களுக்கு தங்குமிடம் இருக்கா, மொட்டை அடிக்கிற இடத்துல சுகாதாரமான கத்திகள்லாம் பயன்படுத்துகிறாங்களா, நீட்டாக இருக்கா, சாப்பிட்ற இடத்துல நீட்டாக இருக்கா, சாப்பிட்ற பொருளெல்லாம் ஈஸியாக கொண்டு போகிறார்களா, எல்லா இடத்துலையும் சுத்தம் சுகாதாரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஊர் மக்களையும் சேர்த்து ஒரு நிர்வாக குழு போகணும். அது தக்கார் இருப்பாங்க, எல்லோரும் இருந்தாலும் பத்தாது இல்லை. தக்கார் வருவார், ஒரு மாலை போடுவீங்க, அவர் சாமியை கும்பிடுவார், அவர் கூட அவர் குடும்பத்தினர் அவர் சொந்தக்காரங்க வருவாங்க, சாமி தரிசனம் பண்ணுவாங்க, அவங்க போயிடுவாங்க. இதனால் என்ன பிரயோஜனம்? தக்கார்கள் எதற்கு போட்டார்கள்? கோயில் அறங்காவலர் குழு எதுக்கு போட்டது? உங்களுக்கு ஸ்பெஷல் சாமி கிடையாது. சாமிக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுப்பதற்காக போடப்பட்ட குழு தான் அறங்காவலர் குழு. ஆனால் இன்றைக்கி ஏதாவது நடக்குதா? 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அறங்காவலர்கள் நிற்பாங்க, பக்தர்கள்கிட்ட கூப்பிடுவாங்க. பக்தர்களெல்லாம் ஒரு அப்போல்லாம் வாட்ஸ்அப்பெல்லாம் கிடையாது, ஒரு குழு போடுவாங்க. ஏதாவது விசேஷம்னா வீட்டுக்கு வீடு ஆள் அனுப்பி அந்த குழுவில் இருக்கவங்களாம் வர சொல்லுவாங்க, பக்தர்களை ஒழுங்குபடுத்த சொல்லுவாங்க. இது போல் இந்த சிஸ்டமெல்லாம் அரசும் இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகமும் முன்னெடுக்கணும். நீங்கள் எல்லாம் பெரிய ஆள் தான், ஊர் கூடி இழுத்தால் தான் தேர் போகும். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டிற்கு நான் சொல்வது இதுதான், கோயில்களில் சரியான முறையை கொஞ்ச நாளில் நீங்கள் சரி பண்ணவில்லை என்றால், பக்தர்கள் வரக்கூடிய கூட்டத்தை சரி செய்யவில்லை என்றால், வட இந்தியாவில் நடந்த ஸ்டாம்பேடு போல் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நிறைய மக்கள் மூச்சு திணறி இறக்கக்கூடிய விஷயங்களும் ஏற்படும். அந்த பாவம் எதுக்கு? வட இந்தியாவில் நடக்குதுன்றதுனால நம்ம ஊர் வேண்டாம். நம்ம ஊர் நிறைய விஷயத்தில் டெவலப்டு. நம்ம ஊர் நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கிற ஊர், நிறைய படித்தவர்கள் இருக்கக்கூடிய ஊர். நம்ம மக்களுக்கு ஒரு கரெக்டாக ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தீங்கன்னா அந்த சிஸ்டத்தை கரெக்டாக கடைபிடிப்பார்கள்.
அந்த சிஸ்டத்தை கடைபிடிப்பதற்கு பிரபலமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூராக இருக்கட்டும், சமயபுரம் மாரியம்மனாக இருக்கட்டும், மேல்மலையனூர் அங்காளம்மனாக இருக்கட்டும், திருவண்ணாமலையாக இருக்கட்டும், பஞ்சபூத ஸ்தலங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அறங்காவலர்கள் எல்லாம் இப்பொழுதே ஒரு முயற்சி எடுத்து இப்போ ட்ரை பண்ணால் ஒரு 6 மாதத்தில் எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் ஆகிடும். சஷ்டி கவசத்துலலாம் திருச்செந்தூர்லலாம் 20 லட்சம் பேர், 1 கோடி பேர்லாம் சஷ்டி முடிகிறதுக்குள்ளே தரிசனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. ஒரு 2 பேர் செய்யக்கூடிய தப்பு வந்து மொத்த நிர்வாகத்துக்கும் பிரச்சனை வருது. 2 கோயில் ஊழியர்கள் செய்யக்கூடிய பிரச்சனை அப்படி தான். ஒரு சொம்பு பாலில் ஒரு துளி விஷம் மாதிரி நினச்சிக்கினா முடியும். நான் யாரையும் குறை சொல்லலை இந்த நிகழ்ச்சி மூலிமா. நான் வேண்டுதெல்லாம் தெய்வ பக்தர்களுக்கு சந்தோஷம் கொடுங்க, ஆட்டு மந்தை மூலம் அடைக்காதீர்கள், கூட்டத்தில் அவங்க 10 மணி நேரம் நின்னாலும் நல்ல காற்றோட்டம் கொடுங்க, திருப்பதியில் இருக்கிற மாதிரி அப்பப்போ அங்கங்கே கோயில் வளாகத்துக்குள்ளாக கோயிலுக்குள்ளே போனால் டக்குன்னு தரிசனம் பண்ண வைங்க, வெளி வளாகத்துலலாம் டெம்பரரி டாய்லெட் போட்டு விடுங்க. எவ்வளோ வயசானவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துருக்கோம். சாமியை வந்து கடகடன்னு ஒரு தரிசனம் பண்ணுங்கள். 10,000 ரூபாய் கூட நீங்கள் டிக்கெட்டு போட்டுக்குங்க. ஆனால் 10,000 ரூபாய் டிக்கெட்டுக்கு கொடுக்குற மாதிரியே ஃப்ரீ தரிசனத்துக்கும் அவங்கள விரைவிலே கொண்டு போய் சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். இல்லைன்னா திருப்பதியில் ஃப்ரீ தரிசனத்துக்குன்னு ஒரு டைமிங் கொடுக்குறாங்க. 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த டைமிங் கொடுத்துருவாங்க. அதுபோல் அந்த டைமிங் சிஸ்டம் போட்டு அந்த பக்தர்களை வர வச்சு 1000 பேரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கடன்னு முடிஞ்சிடும். அவங்க மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு மற்ற இடத்தெல்லாம் சுற்றிட்டு அந்த 3 மணின்னா 2:30 மணிக்கு அவங்க வந்து நின்னாவே போதும். அவங்கள அடுத்த ஸ்லாட்டில் கரெக்டாக விடுறதுக்கு 4 மணியில் இருக்கிறவங்க 3:30 மணிக்கு ½ அன் ஹவர் முன்னாடி வரணும்னு நீங்கள் சொன்னால் வந்துட போகிறாங்க. சாப்பிட்டு கிஃப்ட்டு கையில் ஒரு தண்ணி பாட்டிலோ, எல்லா காலை கடன்களோ மாலை கடன்களோ வயிற்று கடன்களோ கழிவு பாதை கடன்களோ முடிச்சுட்டு ஜம்முன்னு வந்து நினச்சா முடியும். வீடை தேடி ரேஷன் பொருளை கொடுக்குறீங்க. இவ்வளோ மக்களுக்கு ரேஷன் பொருளை கொடுக்கறதுக்கு உங்களால் யோசிக்க முடியுது. ஒரு எத்தனை கோடி மக்கள், அவ்வளோ கோடி மக்களுக்கே ரேஷன் பொருளை கொடுக்கலான்னு ஒரு திட்டம் கொண்டு வரீங்க. 2 லட்சம் பேர், 50,000 பேர், 60,000 பேர், 1 லட்சம் பேர் இருக்கக்கூடிய மக்கள் சாமியை சந்தோஷமாக டைமிங்கை கூட்டுங்க. சாப்பாடு ஃப்ரீ சாப்பாடெலாம் நீங்கள் ஒரு இடத்துல போடுறீங்க. அதுவே எடுத்துன்னு வந்து பொங்கலோ உப்புமாவோ அந்த க்யூ நிற்கிற இடத்துல பக்கத்துலேயே நின்று ஊழியர்களையோ இல்லை வாலண்டியர்ஸோ வச்சு மக்களுக்கு அங்கேயே கொடுங்க. நிறைய சோஷியல் ஆர்கனைசேஷன், நிறைய தொழிலதிபர்கள் தண்ணி பாட்டில் ஜூஸ் பாட்டிலெலாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து நீங்கள் கொடுங்க, உங்கள் பேரை விளம்பரம் போட்டுக்குங்க, சொல்லி ஊக்கப்படுத்துங்க. மக்கள் தான் கோயிலுக்குன்னா சரியாக இல்லை கோடியாக செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நல்ல ஒரு டீமை வந்து ஆலோசகர்களாக வச்சுக்குங்க, வச்சு எடுத்து பாருங்கள். நம்ம தமிழ்நாடு வந்து எவ்வளோ ஜனம் வந்து எவ்வளோ தரிசனம் வந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற போல் சிஸ்டம் வந்து மற்ற ஊரில் பின்பற்றணுன்ற மாதிரி கொண்டு வருவதுக்காக தான் என்னுடைய இந்த வார்த்தையை தவிர மந்திரி சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு குறை சொல்வதற்கு இல்லை. எல்லோரும் நினைத்தால் கண்டிப்பாக தெய்வமும் சந்தோஷமாக இருப்பார், தெய்வத்தை தரிசிக்கக்கூடிய பக்தர்களும் ஆனந்தமாக இருப்பார்கள் என்பதற்கு தான் இந்த என்னுடைய மனமார்ந்த பதிவு. பக்தர்கள் நிறைய பேர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இதை நீங்கள் கடைபிடித்தால் ஒரு 6 மாதத்திலே தமிழ்நாட்டில் தெய்வ தரிசனம், எளிமையாக்கப்பட்ட தரிசனம், சிறப்பான ஒரு தரிசனம், தெய்வத்தை சந்தோஷமாக பார்த்து கொண்டு வரக்கூடிய தரிசனம், யார் ஏழை பணக்காரர்கள் யார் வந்தாலும் எல்லோரும் சந்தோஷமாக தெய்வத்தை தரிசிக்கலாம், ஆசீர்வாதம் வாங்கலாம் என்று ஒரு நல்ல நிலைமை விரைவிலே வரும் என்று எல்லாம் வல்ல கற்பக விநாயகரை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வாரத்திற்கு உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்கள் பலன்களை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம்.
நிறைய நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்வது விசேஷம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், பயணங்கள் அனுகூலம். பண வரவுக்கு உண்டான உத்தரவாதம். படிப்படியாக சோம்பலாக இருந்த மேஷராசிக்காரர்கள் சுறுசுறுப்பாகி உங்கள் குடும்பத்திற்காக நிறைய நல்லதுகளை செய்வீர்கள். குடும்பத்திற்கு தேவையானவர்களை தாங்கி பிடிப்பீர்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருப்பதற்காக நிறைய எஸ்களை சொல்லிவிடுவீர்கள். சரி, நான் பண்ணிடுறேன், நான் செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், பிறகு வருத்தப்படுவீங்க. அதெல்லாம் படிப்படியாக மாறிடும். பொறுமையாக ஐயோ இதை செஞ்சிருக்கூடாதோ, இந்த வாக்குறுதியை கொடுத்துருக்கூடாதோன்னு நினைப்பேன். அதெல்லாம் படிப்படியாக எல்லாம் மாறும். பொறுமையாக எல்லாத்துலேயும் ஒத்துப்பீங்க. நிறைய திட்டமிட்டு செய்வீங்க. ஏற்றங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக நிறைய நல்லது நடக்கிறதுக்கு துர்கை வழிபாடு பெரிய சந்தோஷத்தை தரும், மன நிம்மதியை தரும். சுபகாரியத்தில் இந்த சிக்கல் தயிரும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார், தாய்வழி உறவுகள், லாபம், அனுகூலங்கள், நண்பர்கள், பெரிய மனிதர்களை சந்திப்பது, பெரும் பொறுப்புகள் ஏற்படுவது எல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வதை ஏற்றமும் அனுகூலமும் பார்க்கக்கூடிய அற்புதமான வாரம். எனவே எதை பற்றியும் கவலைப்படாமல் முன்வைத்து காலை முன்னோக்கி செல்வதும், நிம்மதியாக தூங்கணும். தூங்கிறது தான் பெரிய மைனஸ். ஏதாவது சிந்தனை. 10 வருஷத்துக்கு அப்புறம் வயசாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசனை. எல்லாருக்கும் வயசாகும். இப்போ இருக்கிற சந்தோஷத்தை விட்டுடலாமா? 10 வயசு பொறுத்து அப்போவும் நல்லா தான் இருப்பீங்க. அப்போ இன்னொரு 10 வருஷம் பொறுத்து என்னான்னு யோசிப்பீங்க. எதுவுமே வேண்டாம். இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்தோஷமாக அனுபவிப்பது மேஷத்துக்கு ஒரு வரம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். விஷ்ணு வழிபாடு பெரிய நம்பிக்கை, பெரிய சந்தோஷத்தை தரும். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள், லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன் எல்லாம் சரியாக இருக்குதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. என்ன ஆக போகுது? ஒரு 3000 ரூபாயில் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். மருத்துவத்தில் எவ்வளோ புதுமைகள் வந்துடுச்சு. மற்றபடி பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் பண்ணுறது, இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் பண்ணுறது மட்டும் கண்டிப்பாக வேணாம். உறவில் தான் தொந்தரவு இருக்கும். மற்றபடி வெளியிடம், தொழில், வியாபாரம், படிப்பு அனுகூலம் காணப்படும். புது தொழில் அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் தரும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படுவதை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னா ரிஷப ராசிக்காரர். தொழிலை மாற்றுவதற்குண்டான முயற்சியெல்லாம் அனுகூலத்தை தரும். சனி லாபத்தில் இருக்குது சார். சும்மா யோசிச்சுக்கினே இருக்கிறது, இந்த வார பலனை பார்க்குறது, மாத பலனை பார்க்குறதெல்லாம் வேணாம். அதான் நல்லா இருப்பீங்க ஜம்முன்னு. இன்னும் 2 வருஷத்துக்கு எல்லாத்துலேயும் இறங்குங்க. சும்மா ஏதாவது ஒரு விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு கத்துறதை மட்டும் விட்டுருங்க. மற்றபடி பெற்றோர் பெரியோருடைய ஹெல்த்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பெற்றோர் பெரியோர், சித்தப்பா, மாமா இவங்க உறவெல்லாம் அவங்களுடைய ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்க சொல்லுங்கள். என்ன இருந்தாலும் உங்கள் உறவு தானே. அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் அனுகூலமும் ஏற்றமும் நிச்சயமாக ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு ரிஷபத்திற்கு நிச்சயம் ஏற்படும். கடன் அமைப்பு ஏதாவது ரூபத்தில் எப்படியாவது ஒரு உதவிகள், செட்டில்மெண்ட் எல்லாம் கிடைப்பது ஆச்சரியத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம், பெற்றோர் விஷயம், தொழில் விஷயம், ப்ரமோஷன் விஷயம், இன்க்ரிமெண்ட் விஷயம், பணவரவு விஷயம், முதலீடுகள் விஷயம், வாகன அமைப்பு மாற்றங்கள், சுபகாரிய தடைகள், எவ்வளோ சொல்லின்னு போகிறோம் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக ஆகக்கூடிய வாரம். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், சுப செய்திகள் எல்லாமே டக்கு டக்குன்னு
ஏற்படும். ப்ரெஷர், பிபி தான், சுகர் தான் பார்த்துக்கணும். தலை சுற்றல், மயக்கம்லாம் சிலருக்கு ஏற்படலாம். பெண்கள் கொஞ்சம் ஹெல்த் ஆஸ்பெக்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். வளர்ப்பு பிராணியெல்லாம் திடீர்னு வாங்கக்கூடிய ஆசை, மீன் வாங்கிறது, வளர்ப்பு மீன்கள் வாங்கிறது, பறவைகள் வாங்கிறதுன்னு ஏதோ ஒரு மனசு வரும். ஆனால் எல்லாமே பண்ணிக்கங்க, சந்தோஷமாக பண்ணிக்கங்க, பாதுகாப்பாக இருங்க. தொலைதூரத்திலேருந்து நல்ல செய்தி ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் ஆகும். நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது எல்லாமே எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா எல்லாமே பாசிட்டிவ் தான். இந்த சமயத்தில் போயிட்டு அதை யோசிச்சுக்கின்னு வேலை போச்சேன்னு யோசிக்கிறதெல்லாம் வேண்டாம். வேலை போனாலும் முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றம், ஊர் மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் எல்லாமே அணிவகுத்து கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வேறு என்ன தான் வேணும்? எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், எதிர்பார்க்காத அனுகூலங்கள் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் எல்லாம் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எல்லா விதத்திலும் ஆனந்தம், பேரானந்தத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அரசுத்துறை, அரசியல்வாதிகள்லாம் பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய நீங்கள் நினைத்து பார்க்காத உயர்வை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக தரக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு காது, மூக்கு, தொண்டை, சைனஸு, ஒத்த தலைவலி, பல்லில் ப்ராப்ளம், இது போல் பிரச்சனையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக முருகர் வழிபாடு தொழிலை ஏற்றம் பண்ணும், பிள்ளைகள் விஷயத்தில் நன்மை பண்ணும். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்க கேட்க அனுகூலம் காணப்படும். வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவை வார்த்தை முக்கியமான ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக பெரிய தடங்களெல்லாம் படிப்படியாக நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெறுவது, முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், வியாபாரத்தில் அனுகூலங்கள் ஏற்படுவது, இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறக்கூடிய அற்புதமான காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த அனுகூலங்கள், தொடர்ச்சியாக இருந்த தடுங்கல்கள் எல்லாம் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருந்தாலே எல்லாமே ஜெயமாக மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம். குலதெய்வ வழிபாடு மேன்மையடைய செய்யும். எல்லா விதமான தடுங்கல்கள் நிவர்த்தி ஏற்படும். புது தொழில், புது உத்தியோகம், புது வியாபாரம், புது பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். ஆக மொத்தத்தில் வாயை மூடிக்கொண்டிருந்தால் எல்லா விதமான லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்க பெறக்கூடிய ராசி கடகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். மிக மிக ஆவணி மாதத்தில் கவனமாக இருப்பது நீங்கள் தான் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். குறிப்பாக 24 வயதை கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் 80 வயதில் இருந்தாலும் பாதத்தில் கவனமாக பார்த்து கொள்வதும், முதுகு வலி கவனமாக பார்த்து கொள்வதும், மன அழுத்தம் ஏதாவது ஒரு மனம் யோசிச்சுக்கினே இருக்கிறதெல்லாம் விட்டுறது, பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல மனுஷாள்கள், நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள் எல்லாரும் இருப்பாங்க. இருந்தாலும் இது சொட்ட, அது சரியில்லை, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சூரியன் உங்கள் ராசியிலே இருப்பதனால் மேலதிகாரிகள், உடன் வேலை செய்பவர்கள்,
தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்துவார்கள். அந்த விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது முக்கியமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி எல்லாம் படிப்படியாக வரும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திட வேண்டும். அக்கம் பக்கம் பயணங்கள், யாரிடத்திலும் வாக்குவாதம் வேண்டாம். சட்டத்திற்கு புறம்பானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த பிரச்சனையை படிப்படியாக பொறுமை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். பெரிய அளவு முதலீடுகளில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். எல்லா விதமான அஷ்டலட்சுமி கடாட்சமும் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ராசி யாருன்னா சிம்ம ராசி. இந்த சமயத்தில் ஆவணியிலே எல்லாமே கிடைக்கணும்னு ஆவேசப்படாதீங்க. ஆவணி முடிஞ்சோன்னே புரட்டாசியிலேருந்து ஐப்பசியில் கிடைக்கட்டும், கார்த்திகையில் கிடைக்கட்டும், மார்கழியில் கிடைக்கட்டும், தையில் கிடைக்கட்டும், எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க போகிறது ஆனந்தம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலங்கள் பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். சுபவிரிய பிராப்தம் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பணவிரயம் அதிகமாக காணப்படுவதனால் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு சுபகாரியம் இருக்கிறதோ இல்லையோ, கன்னியா ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள், வீடு கட்டுறது, இன்டீரியர் வாங்கிறது, வண்டி வாங்கிறது, புது நகை வாங்கிறது, டைமண்ட் வாங்கிறது, வெள்ளி பொருள் வாங்கிறது, வீடுகளுக்கு உண்டான வெள்ளை அடிப்பது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ஜாம் ஜாமுன்னு நடக்கும். அதுக்கு கடன் அமைப்பு ஏற்பட்டாலும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தானே. நல்ல காரியம் நடக்கிறச்ச உங்களுக்கும் ஒரு ஆனந்தம் தானே. தொழிலில் அதி அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், தலை சுற்றல், மயக்கம், வெர்டிகோ போன்ற பாதிப்புகள் கன்னியா ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். கழுத்துக்கு உடற்பயிற்சி செய்யக்கூடிய ராசிக்காரர்களில் கன்னியா ராசிக்காரர்கள் வருவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறான ராசி கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் அற்புதமான மாற்றம், அற்புதமான சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடுவது, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் பெறுவது, இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது, வசந்தங்கள் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். யோகத்தையும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் பெறுவதற்கு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் நிச்சயமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள், படிப்பு மாற்றங்கள் என்ற மாற்றத்தை எல்லாம் ரொம்ப நாட்களாக கனவாக நினச்சிருந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு டக்கு டக்குன்னு ராகு பலத்தால் நடைபெறும். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் 7ல் இருக்கிற சனியால் தேவையில்லாத உபத்திரங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்வது முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், பணவரவில் ஏற்றம், அசையமசைய பொருள் சேர்க்கை ஏற்றம், இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் ஏற்றத்துக்குண்டான அமைப்பு மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளியிடத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. அபிராமி அந்தாதி 40, 59, 75வது பாடல், கண்டிப்பாக 90வது பாடல். இந்த 59ம் 90ம் கல்யாண மாணவர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். படிக்க 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 மன அழுத்தம்,
மன நிம்மதியற்ற தன்மை, ஒரு மாதிரி அமைப்புகள், சுகர் பிபி கொஞ்சம் பார்த்துக்கொள்வது, ஸ்கின் அலர்ஜி கொஞ்சம் பார்த்துக்கொள்வது துளாராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியமான அமைப்பு. தொடர்ச்சியாக இருந்த நிம்மதியற்ற தன்மைகள் படிப்படியாக மாறுவது சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படுவது துளாராசிக்காரர்களுக்கு ஆச்சரியம். அரசு துறை, அரசியல்வாதிகள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள். முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது. உத்தியோகத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள். வியாபாரத்தில் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள். துளாராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், மனதுக்கு பிடித்த தெய்வ வழிபாடுகளுக்கு குறைவில்லாமல் சென்றுவிட்டு வருவதும் சுகமே சுகமாக காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் ரொம்ப நாட்களுக்கு பிறகு நல்லது நடக்கக்கூடிய அனுகூலங்கள், ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நரசிம்மர் வழிபாடு சகல விதத்தில் இருந்த மனபயத்தை நீக்கி கொடுக்கும். தேக ஆரோக்கியத்தில் முதுகு தண்டுவட கோளாறுகள், கழிவு பாதையில் சிறு உபத்திரங்கள் கண்டிப்பாக நிவர்த்தி ஏற்படுத்துவதற்கு சரியாக கவனித்து கொண்டால் போதும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீங்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். புது அறிமுகத்தில் சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்வது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். ப்ரமோஷன் தடைகள், உத்தியோக மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள், அரசாங்கத்துறையில் அனுகூலங்கள் பெறுவது, பெரிய கான்ட்ராக்டர்கள்லாம் பெரிய திடீரென்று ரொம்ப நாட்களாக 5-6 வருஷமாக இருந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரே நாளில் தீர்வது, பெரிய வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படுவது, இழுபறியாக இருந்த பாக பிரிவினைகள் சரியாகி கொள்வது போன்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப நாட்களாக தவம் கடந்த விஷயமெல்லாம் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகளை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். மன அழுத்தம், வயிறு சம்பந்தப்பட்ட, ஜீரண உறுப்பு சம்பந்தப்பட்ட கவனமாக பார்த்து கொள்வதும், எளிய முறையில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள் இரவிலே முன்னாடியே சாப்பிட்டு கொள்வது, 6 மணி 7 மணிக்குள்ளாக சாப்பிட்டு கொள்வதெல்லாம் முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. பிள்ளைகளால் ஏற்றம், படிப்பு விஷயத்தில் ஏற்றம், படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடையெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு. ராகவேந்தர் வழிபாடு சகல விதத்தில் ஜெயத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கவும். அசிடிட்டிக்கு உண்டான உணவு முறையில் கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். உத்தியோகத்தில் தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பது. வியாபாரத்தில் அதீத ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை பசுமாடுக்கு அகத்திக்கீரை தவிர உங்கள் சார்பாக யாரையாவது வைத்து உணவு கொடுக்க பெரிய ஏற்றம், பெரிய நம்பிக்கை, பெரிய ஆனந்தம், பேரானந்தம், பரமானந்தத்தை பெறக்கூடிய
ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தடைகள் இல்லாமல் காலையிலே எழுந்து திட்டமிட்டு செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள், நான் நைட் டியூட்டி போகிறேன், காலையில் எப்படி ஏந்துக்க முடியும்னு உங்களை கேட்டால் நான் சொல்வது, யாருக்கால் முடியுமோ அவர்கள் மட்டும் செய்தால் போகக்கூடிய அதி அற்புதம். தினமும் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளாக ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து மனதார பிரார்த்தனை செய்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பெரிய வெற்றியை தனுசு ராசிக்காரர்களுக்கு பெறக்கூடிய ராசிக்காரர்களாக காணப்படும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகமும் தொழிலும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள், மிக மிக நரம்பு சம்பந்தப்பட்ட உத்திரம், பிரஷர், மயக்கம் போன்ற விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வாகனத்தில் வித்தைகள் கூடாது, கூடா நட்பு கேடு விளையும். அரசு துறை, அரசியல்வாதிகள் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். பெருமாள் தாயார், ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு செல்வது பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். விஷ்ணு காயத்ரியை கேட்க கேட்க தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மகர ராசிக்காரர்கள் வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். கடைசி நேரத்தில் கிளம்பி அவசரமாக போகிறது தேவையில்லாத பதட்டத்தையோ தேவையில்லாத சங்கடத்தையோ ஏற்படுத்தி கொடுக்கும். வாகனத்தில் வித்தைகள் காட்டக்கூடிய எந்த மகர ராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சட்ட விதிகளை நீங்கள் மீறினால் அதற்குண்டான ஹெவி ஃபைன், ஹெவியான ஒரு மன உளைச்சல் நிச்சயமாக ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடக்கூடிய மகர ராசிக்காரர்கள் யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெரிய வெற்றிகளையும் பெறுவார்கள். மகர ராசிக்காரர்களுக்கு தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர்வதற்கு பொறுமையாக கையாள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் அற்புதமான காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அனுகூலங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகள் தேவையில்லாத பழி பாவத்தையோ குறை சொல்வதோ ஏற்படலாம். உடனடியாக பேப்பர் போடுவதோ தர்க்கம் செய்வதோ கூடவே கூடாது. ஆவணி மாதத்தில் மகரத்துக்கு அஷ்டமத்தில் கேதுவுடன் சூரியன் இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். 3 குரங்கு பொம்மையை ஞாபகத்தில் வைத்து கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பெரும் வெற்றியை பெறுவார்கள். மீறுபவர்கள் உங்களுக்குள்ளாக வருத்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள், பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லா விதத்திலும் ஏற்றம். நண்பர்களுக்குள்ளாக இருந்த மன வருத்தங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொள்வது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அனுகூலமான அமைப்பு என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் யாருடைய அனுமதியும் உறவினராகட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் அனுமதித்தாலும் அவர்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் தவிர்த்து கொள்வது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, உறவினர் தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் குடும்ப விஷயத்தை 4 செவத்துக்குள்ளாக பேசிக்கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் வெற்றிகள் ஏற்படுத்துவார்கள். இது புது அறிமுகங்கள், யாரையோ சாதாரணமாக கூடா நட்பால் வரக்கூடியவர்கள் விஷயத்தில் முழுவதுமாக அவரை நம்பி பொறுப்புகளை கொடுப்பது சிக்கலோ கஷ்டத்தையோ ஏற்படுத்தி கொடுக்கும். தான் உண்டு, தான் வேலை உண்டு, அசையாமசையா பொருள் சேர்க்கை, முதலீடுகள் எல்லாம் நடக்கும். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது ஏற்றத்தை தரும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் அனுகூலங்கள் காணப்படும். எதிர்பார்த்த
நல்ல விஷயங்கள் ஏற்றமும் அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, சங்கடத்திலிருந்து தீர்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கும்பத்திற்கு வயிறு சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். எப்பொழுதுமே சிவன் வழிபாடு, பார்வதி தேவி வழிபாடு உங்களை மேன்மையடைய வைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ஆவணி மாதத்தில் மீன ராசிக்காரர்கள். சத்ரு ஜெயம், வழக்கு ஜெயம், வெற்றிகள் ஏற்படுவது, புது தொழில் தொடங்குவது, புது வியாபாரம் கிடைப்பது, அரசு கௌரவம் கிடைப்பது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது, இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு புது முயற்சியும் பெரிய வெற்றிகளையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஜெயத்தை ஏற்படுத்துவதற்கு பெருமாள் வழிபாடு, கோவிந்தநாமாளி வழிபாடு, பாதவலி, முட்டுக்கள், முதுகு தண்டுவடம், கண்டிப்பாக யூரினரி ப்ராப்ளத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் மற்ற எல்லா விஷயமும் ஜெயம் ஜெயம் ஏற்படும். முன்வைத்த காலை பின் வைக்காமல் எல்லா விதத்திலும் ஏற்றத்தை பெறுவீர்கள். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தடைப்பட்டிருந்த அனைத்து காரியங்களும் வெற்றிகள் ஏற்படுத்தும். செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது தனிப்பட்ட முறையில் யோக பலத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். எதிர்பார்த்த அனைத்து விஷயத்திலும் யோக பலத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். வழக்குகளில் வெற்றி, அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு அதீதமான யோகம், கடல் கடந்த உத்தியோகம், தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 25/8/2025 முதல் 31/8/2025 வரை உள்ள வார நாட்களுக்கு உண்டான பலன்களையும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.